எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பதிழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனால் ஆரம்பிச்சப்புறம் யோசிச்சு என்ன யூஸ்? குமரன் சாலை. திருப்பூரைச் சேர்ந்த நாவலாசிரியர் ரத்னமூர்த்தி எழுதி உயிர்மை பதிப்பகம் வெளியிட்ட இந்த குமரன் சாலை 3 விஷயத்த நமக்கு சொல்லித் தருது. ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆர்வம் இருந்தால் மட்டும் பத்தாது, குறிக்கோள் வேணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ்னு சொல்லுவாங்க. ஒரு லட்சியத்தை அடைய முயற்சி பண்ணும்போது ஏகப்பட்ட தடை வரும் தானே. சின்ன சர்க்கிள்கெல்லாம் நம்மளோட வழி சரிதானா அப்படின்னு ஆராயணுமே தவிர, இந்த வழி நமக்கானது தானா அப்படின்னு சந்தேகத்தோடவே ஏங்கிட்டே இருக்கக்கூடாது. எடுத்த லட்சியத்தை அடையிறது முக்கியம்தான், அதே அளவு அதை நேர்மையாக செஞ்சு முடிக்கணுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். எந்த ஊர்லேயும் பிழைக்க முடியாதவங்களும் திருப்பூருக்கு வந்தால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை நிச்சயமாக அமைச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட திருப்பூர், அதை சுற்றி இருக்கிற ஏரியா, அதில் பரபரப்பாக இயங்கிட்டே இருக்கிற பனியன் கம்பெனி, அதில் வேலை செய்கிற தொழிலாளர்கள், அவங்க முதலாளி தொழிலாளிக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங், ஆசை, இழப்பு, துரோகம்னு பல உணர்வுகளையும் காட்டின புக் தான் இந்த குமரன் சாலை.